தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பீமாவரம் என்ற பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் திருக்கோவில். இங்கே சிவலிங்கமானது தலைகீழாக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சிரசாசனம் செய்யும் நிலையில் சிவன் சிரசாசனம் செய்யும் நிலையில் உலகில் வேறு எங்கும் காணப்படாத இந்த காட்சி மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பீமாவரம் அருகில் உள்ள சக்தீஸ்வரர் ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகிறது. இது அபூர்வ ஸ்தலமாகும். இங்கே யமதர்மன் சிவனை வழிபட்டதாக வரலாறு உண்டு. சம்பாசுரன் என்ற அசுரனை அழிக்க முடியாமல் இங்கே சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் யமன். அப்பொழுது பார்வதி தேவியார் அவருக்கு வேண்டும் வரங்களை தந்து அந்த அசுரனை அழிக்க உதவினார்கள். இங்கே சிவன் நித்திரையில், அதாவது சிரசாசனத்தில் இருக்கிறார், யோக நிலையில் இருக்கிறார். இது அபூர்வமான ஒரு காட்சி. மேலும் இங்கே பார்வதி தேவி 3 மாத குழந்தையை, அதாவது முருகன் குழந்தையை கையில் சுமந்தபடி, இடுப்பில் சுமந்தபடி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இதுவும் ஒரு அபூர்வமான ஒரு காட்சி. மேலும் இந்த ஸ்தலத்தில் ஆயுள் கண்டம் இருப்பவர்கள் சென்று தரிசித்தால் அவர்களது ஆயுள் கண்டமானது நீங்கிவிடுகிறது. மேலும் திருமண தடைகள், குழந்தையின்மை போன்ற தடைகள் இங்கே சென்று வருவதால் நிவர்த்தியாகின்றன என்று சொல்கிறார்கள். மிகவும் அழகான சிறப்புகள் வாய்ந்த இந்த மேற்கு கோதாவரி தலத்தில் சிவபெருமானை நாம் துதிப்போம், பல நன்மைகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். தட்சசீலம் யூடியூப் சேனலிலிருந்து